அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசி என்பவர்கள் அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி 15 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, முக்கியமாக அவங்க என்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும், அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்யுது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் இவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயக பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பர்சனல் வீடியோ. சின்னதாக ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க. ஸ்பைனல் கார்டில் சர்ஜரி பண்ணிட்டாங்க. அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலாக 3 months கம்ப்ளீட்டாக பெட்டில் தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு. அவன் நம்போதரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க. 1 week அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது. கிட்டத்தட்ட 4 states வந்து பாக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர். நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீட் பண்ணணும், என்ன மாதிரி விளக்கு போடணும்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. இதே மாதிரி உங்க லைஃப்லயும் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா, இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம். ஸ்கிரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு. நன்றி நற்பவி, நல்லதை பவிக்கட்டும். மீனராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த 15 நாட்களில் கிரகங்களின் சஞ்சாரம் தொழிலில் நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். இருப்பினும் கூட அதற்கு நிகரான விரயமும் ஏற்படுங்க. எதிர்பாராத செலவுகள் தவிர்க்கவே முடியாது என்பதை நினைவில் கொள்வது நல்லது. மேலும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் நிலவும் கிரகங்களின் நிலையை ஆய்வு செய்து பார்க்கும்போது பெரும்பாலான கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 12வது வீடான விரயஸ்தானத்திலும் 2வது வீடான குடும்பஸ்தானத்திலும் மற்றும் ராசியிலும் சஞ்சரிக்குது. மீன ராசிக்கு இந்த 15 நாட்களில் கிரகங்களின் சஞ்சாரம் தொழிலில் நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுக்கும். இருப்பினும் அதற்கு நிகரான விரயமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. எதிர்பாராத செலவுகள் தவிர்க்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு இந்த 15 நாட்களில் இருக்க போகுது. மேலும் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இந்த 15 நாட்களில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி 15 நாட்களில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். திருமண தடை இருந்து வந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் திருமணம் தடை விலக்கி பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். ஒரு கடனை அடைப்பதற்காக மற்றொரு கடன் வாங்குவது, அதனை அடைப்பதற்கு மற்றொரு கடன் என்று இருந்த நிலை மாறி வருமானமும் லாபமும் அதிக அளவில் இருக்கும். கணிசமான கடனை அடைப்பதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் ஏப்ரல் 23ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் அற்புதமான பலன் உங்களுக்கு தரப்போறாரு. மேலும் செய்யும் தொழிலும் அலுவலக வேலையும் உங்களுக்கு சாதகமாக மாறும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். உதவியும் ஆதரவும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு வந்து சேரும். புதிய வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வந்து சேரும். வெளிநாடு முயற்சி செய்பவர்களுக்கு இது சாதகமான நாட்களாக இந்த 15 நாட்கள் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் ஒரு சில விஷயங்களில் இந்த 15 நாட்களில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி மற்றும் செவ்வாய் சேர்க்கை இந்த சித்திரை மாதத்தில் முதல் சில நாட்கள் இருப்பதால் கடுமையான மருத்துவ செலவுகள் அல்லது பெரிய செலவுகள் ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 10 நாட்கள் அலுவலகத்தில் அல்லது தொழிலில் யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. வீண் அலைச்சல்கள் ஏற்படும். மேலும் மீனராசிக்கு இந்த மாதம் குடும்ப சுமை அதிகரிக்கும். திடீரென்று சுபகாரிய செலவுகள் நிகழும் என்பதால் பண விஷயத்தில் மீண்டும் கடனில் சிக்காமல் இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மீனராசிக்காரர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய குரு பயிற்சி முயற்சி ஸ்தானத்தில் ஏற்ற இறக்க இல்லாத நிலையில் சஞ்சரிப்பதால் கூட குருவின் பார்வை அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையால் மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு நடக்கப் போகிறது அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 15 நாட்களில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராமர் மற்றும் சீதை. அதிர்ஷ்டமான எண் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய கடைசி 15 நாட்களில் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது, அவங்க என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ராசியில் என்னென்ன கிரகங்கள் பயணம் செய்கிறது, அந்த பயணத்தால் எப்படிப்பட்ட பலனெல்லாம் அவங்க அடைய போகிறாங்க என்பதை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகர் பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகர் பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த தருணத்தில் அந்த விநாயகர் பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் என்ன விஷயங்களில் உங்கள் மனதில் நினைத்தீங்களோ அந்த ஒரு விஷயத்தை அவர் கூடிய விரைவில் நடத்தி வைப்பார். நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் மீன ராசியில் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கிரக நிலையை பொறுத்தவரையில் ராசியில் சூரியன், புதன், ராகு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு, களத்திர ஸ்தானத்தில் கேது, தொழில்ஸ்தானத்தில் சந்திரன், அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய், சுக்கிரன், சனி என கிரக நிலைகள் அமையப்பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களின்படி 1/4/2024 அன்று சுக்கிர பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறியிருக்காரு. 13/4/2024 அன்று சூரிய பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறியிருக்கார். மேலும் 22/4/2024 அன்று செவ்வாய் பகவான் அயனசயன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறியிருக்கார். மேலும் 25/4/2024 அன்று சுக்கிர பகவான் ராசியில் இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற போகிறார். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனடியாக முடிவு காண துடிக்கும் குணமுடைய மீன ராசிக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் தெளிவான சிந்தனைகள் தோன்றும். எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்வது, அதில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சாமர்த்தியமான உங்களது செயல்கள் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு கிடைக்கும். ஆனாலும் கௌரவம் அதிக அளவில் கிடைக்கும். மேலும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தொழில் மற்றும் வியாபார தொடர்பாக புதிய நபர்களின் அறிமுகமும் உங்களுக்கு உண்டாகும். அதனால் நன்மைகள் பல உண்டாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வாங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க புதிய பொறுப்புகள் கிடைக்க பெறுவார்கள். மேலும் சக பணியாளர்கள் மூலமாக நன்மைகள் பல உண்டாக வாய்ப்பு இருக்குது. அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்றோ செய்த ஒரு செயலுக்காக இப்பொழுது உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். திருமண தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றம் அடைய உதவிகரமாக நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு கண் நோய் ஏற்படலாம். வேலை தவறி உணவு உண்ணும்படியான நிலைகள் ஏற்படும். தொழிலில் திடீர் போட்டிகள் இருக்கும். வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மீன ராசியில் இருக்கக்கூடிய போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்கும். எடுத்த காரியம் அனைத்திலுமே வெற்றிகரமாக முடியும். மதிப்பும் மரியாதையும் சிறப்படையும். செல்வாக்கு ஓங்கும். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அன்பு மேலோங்கும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் மெதுவாக நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். மேலும் எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படும். முன் விரோதம் காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம். என்றாலும் கூட அவற்றை சமாளிக்கும் வழிகள் உங்களுக்கு புலப்படும். இயந்திரங்களை பிரத்யோகிக்கும் போது பணியாளர்கள் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. தெய்வ பணி, தர்ம பணி போன்ற நற்காரியங்களில் ஈடுபடவும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்களில் தொழிலில் சிக்கல்கள் உருவாகலாம் என்றாலும் கூட சில வாக்குவாதங்கள் இருக்கும். எதிலுமே அளவோடு ஈடுபட்டு இருந்தால் தொல்லைகள் இருக்காது. அடுத்தவர்களுக்காக விவகாரங்களில் வீணாக தலையிட வேண்டாம். பகைவர்கள் பணிந்து போகவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த 15 நாட்களில் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்று அர்ச்சனை செய்து 9 ஏழைகளுக்கு தயிர் சாதம் அன்னதானமாக வழங்கி வர செல்வங்கள் சேரும். செயல்திறன் கூடும். எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் 23, 24, 25, அதிர்ஷ்டமான தினங்கள் 16, 17, 18 அப்படின்னு சொல்லப்படுதுங்க.
என்ன நண்பர்கள், இந்த வீடியோ பதிவுகளில் மீன ராசிக்காரங்க அனைவருக்குமே இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அடுத்த 15 நாட்களில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அவங்க என்ன விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.